கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் 10 படகுகள் சிறைபிடித்துள்ள ஆறுகாட்டுத்துறை மீனவர்களை கண்டித்து கோடியக்கரையில் மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். லெனின், என்ன காரணத்தால இந்த படகுகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது? பேச்சுவார்த்தை ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரையில் மயிலாடுதுறை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளி மாவட்ட மீனவர்களால் மீன்வளம் குறைவதாகவும் பக்கத்து கிராமங்களின் மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பதாக ஆற்காட்டுத்துறை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தும் கடலில் இறங்கி கருப்பு கொடி கட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கோடியக்கரை கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் வெளி மாவட்ட மீனவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் அவர்களை வெளியேற்றக்கூடாது எனவும் சாலை மறியல் போராட்டத்தில் கடந்த சில நாட்கள் முன்பு ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்கு கடலுக்கு சென்ற வெளி மாவட்ட மீனவர்களின் 10 பைபர் படகுகளை ஆற்காட்டுத்துறை மீனவர்கள் சிறைப்பிடித்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்தும் வெளி மாவட்ட மீனவர்களை அச்சுறுத்தலிருந்து ஈடுபடுவதை கண்டித்தும் கோடியக்கரை மற்றும் கோடியக்காடு மீனவர்களைச் சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரையில் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீன்பிடி சீசன் காலங்களில் வெளி மாவட்ட மீனவர்கள் கோடியக்கரையில் தங்கி மீன்பிடி தொழில் செய்வது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவும் அவர்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபடக்கூடாது எனவும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மீனவ கிராமங்களிடையே பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அதாவது வேதாரண்யம் சுற்றி உள்ள மீனவ கிராமங்களுடைய இரு பிரிவுகளால் வெளி மாவட்ட மீனவர்கள் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் மீனவர்கள் மத்தியிலேயே நிலவி வருவதால் கடலோர மாவட்ட மீனவர்கள் மத்தியில் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இருதரப்பு மீனவர்களையும் தற்போது போலீசார் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.